ஆதியில நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சமூகத்துல வைப்போம். கர்த்தாவே இதுல நான் என்ன செய்யணும், இதுல போலாமா, அங்க போயிட்டு நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்க அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல கர்த்தரோட இசைந்து ஓடுகிற ஓட்டமும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும், அவருடைய வார்த்தையை மீறி செயல்படாத ஒரு உண்மைத்துவமும் நம்மளிடத்துல இருந்துச்சு. அப்ப பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய வழிகள் எல்லாமே உண்மையும் செவையுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனங்கள் இப்படி நம்மளை நல்லபடியாக தாங்கி நடத்தி வந்தார். ஆனா இன்றைய நாட்களில நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னா, நம்மளுடைய அனுபவங்களை நிறைய இடங்களில் என்ன பண்றோம், இப்ப ஆத்மாக்கள் வருகிறாங்க, விசுவாச பிள்ளைகள் வருகிறாங்க, அவங்களுக்கு நேரிடுகிற ஒரு காரியங்கள்ல ஒரு பிரச்சனைகள்ல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய அனுபவங்கள் அதிகமாக அங்க